சலத்தில் பிணிபட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் எந்தன் உளத்தில் பிரம்மத்தை தவிர்ப்பாய். அவுணர் உரத்து உதிரக் குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றிக் களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே. சலத்தில் பிணிபட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் எந்தன் உளத்தில் பிரம்மத்தை தவிர்ப்பாய். அவுணர் உரத்து உதிரக் குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றிக் களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே. இன்பமாகிய கயிற்றினால் கட்டப்பட்டு மூடத்தனமான காரியங்களை செய்து மீண்டும் வினைப்பயனை தேடிக்கொண்டு பரிதவிக்கின்ற அடியேனுடைய மனத்தில் உள்ள மயக்கத்தை நீக்கி அருள்வீராக. வெற்றி நிறைந்த போர்க்களத்தில் அவுணர்களின் மார்பிலிருந்து பெருகிய இரத்த குளத்தில் பேய்கள் குதித்து முழுகி ஆனந்தமடைந்து அந்த இரத்தத்தை குடித்து அகங்கரித்து நடனமாடும்படி வேலாயுதத்தை அந்த அவுணர்கள் மீது ஏவிய இறைவனே. சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். சர்க்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய். வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹர. மடங்களும் நடுங்கும் தனை சுடும் ஈதென்று மாதிரத்தோர் அடங்கி நடுங்குவர் சூலாயுதம் என்று. அசுரர் கடல் ஒடுங்கி நடுங்குவர் வேலாயுதம் என்று. உரகனும் கிடங்கில் நடுங்கும் மயிலோன் திருப்புகழ் கேட்டளவே. திருப்புகழை கற்க, திருப்புகழை கேட்க, திருப்புகழை ஜபிக்க, திருப்புகழை நித்தம் அர்ச்சிக்க முக்தி எளிதாகும் கூற்றை வென்று கர்ஜிக்கலாம் கேளீர் என்று சொல்வார்கள் பெரியவர்கள். அந்த அளவிலே திருப்புகழில் இந்த அருணகிரிநாதர் அலங்காரத்திலே இன்றைக்கு 7வது அலங்காரத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த அலங்காரத்திலே முருகப்பெருமானுடைய வேலுடைய பராக்கிரமத்தை எல்லாம் எடுத்து பேசுகின்றார்கள். மட்டும் அல்லாமல் குறை ஆயுளிலே இறந்து போனவர்கள் பேயாக அலைவார்கள். அந்த பேய்க்கெல்லாம் உணவில்லாமல் திண்டாடுகின்றது. அந்த பேய்களுக்கு உணவு கொடுக்கின்ற அளவிலே முருகனுடைய வேல் கருணை செய்கின்றது என்ற நிலையை எடுத்து சொல்லுகின்ற அளவிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது. சலத்தில் பிணிப்பட்டு அசற்று கிரியைக்குள் தவிக்கும் எந்தன் உளத்துள் பிரமத்தை தவிர்ப்பாய். அவுணர் உரத்து உதிர குளத்தில் குதித்து குடித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கிட்டு வேல் தொட்ட காவலனே. கழுதாட வேல் தொட்ட காவலனே. சலத்தில் பிணிப்பட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் எந்தன் உளத்துள் பிரமத்தை தவிர்ப்பாய். அவுணர் உரத்து உதிர குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கிட்டு கழுதாட வேல் தொட்ட காவலனே என்கின்ற பாடல். இந்த சலம்னு சொன்னால் சலத்தில் இந்த புதை மணல் உள்ளே இழுத்துட்டு இருக்கும். காட்டில் எல்லாம் சில சமயம் போனால் அந்த காட்டில் ஒரு புதை மணல் இருக்கும், தெரியாது மேலேன்னு பார்த்தா. உள்ளே காலை வச்சா மிருகங்களையும் மனுஷாலையும் அப்படியே உள்ளே இழுத்துட்டே போயிட்டே இருக்கும். அதில் ஈரம் இருக்காது. ஆனால் மணல் எப்படி செருகு மணலை உள்ளே கொண்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு சலம்னு பேர். அந்த சலத்தை போல் இந்த வாழ்க்கை கடலிலே வந்து புகுந்திருந்தால் அவங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. நாம் எப்படி இருக்கோம் தெரியாது. ஆனால் பிணியினாலே, பூர்வ ஜென்ம பாபத்தினாலே என்னென்ன பிணிகள் வருமோ அதை அனுபவிக்கிறோம். அந்த பிணி தலத்துள் பிணிப்பட்டு அசட்டுக்கிரியைக்குள் தவிக்கும். நாம் செய்கின்ற அசட்டுக்கிரியெல்லாம் அது நமக்கு நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். நாம் நினைக்கிறது எதுவுமே நல்லது கிடையாது. நல்லதா கெட்டதா என்பது நமக்கே புரியாது. பைத்தியக்காரன் போல வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு எல்லாத்தையும் எடுக்கிறோம். ஒரு பானையை வச்சுட்டு அந்த பானையில் எல்லாத்தையும் போட்டு குலுக்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வாழ்க்கை இருக்கிறது என்கிறார் அருணகிரிநாதர். அந்த சரண கமலாலயத்தில் அரை நிமிட நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாத அப்படின்னு சொல்கிறார். கஷட மூடமட்டி பானை. ஒரு பானை வந்து உபகாரம் இல்லாத பானை. அதை உடஞ்சி போனால் எதுக்கும் லாயக்கில்லை. அந்த அளவில் கஷடு தவறுகளெல்லாம் நிறைந்த மூடனாகிய மட்டியாக இருக்கக்கூடிய நான் ஒரு சரணகமலாய் முருகனுடைய திருவடியை ஒரு நிமிஷ நேரமாவது நினைக்க முடியுமா? நினச்சா இந்த ப்ராப்ளமே இருக்காது அப்படிங்கிற நினைவில் அருணகிரிநாதர் பாடுகின்றார். பழியொரு சட்டகமான
குடிலை எடுத்து இழிவான இந்த குடிலை சரீரம் ஒரு காயமே, இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. இந்த காற்றடைத்த பையை பெருசு நினச்சிட்டு தொந்தியை வச்சுட்டு இந்த தொந்தியினாலே வாழ்க்கையை நடத்திட்டு உடம்பு நடத்திட்டு இதுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து இவ்வளோ போஷாக்காக காத்து என்ன பிரயோஜனம்? எதுக்கும் உதவாறு ஈயாத பிள்ளர் பலர் இருந்துன்னு போயென்ன, எட்டி மரம் காயாது இருந்தேன்னா காய்த்து பலன் என்னன்னு எதுக்கும் உபகாரம் இல்லாமல் நான் செய்கின்ற கிரியையெல்லாம் நாம் நமக்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சுயநலமாகவே இருக்கக்கூடிய இந்த அசட்டு கிரியைக்குள் தவிக்கின்ற எந்த உள்ளத்துள் இந்த உடம்புல இவ்வளோ தவிப்பு இருக்குது, ஆனால் உள்ளம் இறைவனை நினைக்கக்கூடாதா? என் உள்ளத்திலாவது இந்த பிரமையை தவிர்ப்பாய், இந்த மாயா உலகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பிரமையை எனக்கு தவிர்த்து கொடுப்பாய் முருகப்பெருமானே. உளத்துள் பிரமத்தை தவிர்ப்பாய் முருகா. எப்படிப்பட்ட நீ அவுணர் உரத்து உதிர குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கிட்டு கழுதாட கதிர் வேல் தொட்ட காவலனேன்னு சொல்கிறாரு. அங்கே அவர் என்ன சொல்கிறார் அருணகிரிநாதன்னா, அரக்கர்களுடைய உடலை கிழித்து, உரமாகிய உடலை கிழித்து அந்த ரத்தம் பெருகி வருகின்றது. அந்த ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் அதை என்னெல்லாம் பண்ணுறாங்க, ரத்தத்தை வச்சு அட்டகாசம் பண்ணுறதெல்லாம் போர்க்களத்து அழகை வகுப்பு அப்படிங்கிற இடத்துல அருணகிரிநாதர் மிக அழகாக பேசியிருக்கிறார். அந்த ரத்தத்தை கொண்டு போய் அது என்ன பண்ணுறது, அந்த பூதங்கள் அந்த ரத்தத்தை அதுக்குள்ளே விடுறதான். பேய்கள் அந்த ரத்தத்தை கொண்டு ஒரு குழம்பாட்டம் ஆக்கி அதை ஒரு பானையில் விட்டு அதை வேவிக்கிறது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் அந்த போர்க்களத்தழகை வகுப்பு, பொருட்களத்தழகை அழகை வகுப்புன்னு 2 வகுப்புகள் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். அதில் மிக்க சிறப்பாக அருணகிரிநாதர் அந்த பேய்கள் சொல்கிறது, அளக்கர் உடைப்பட பொருட்களத்தில் மிகுத்த குருதியை அடைத்து மடைப்பட உடைத்து வருவன அப்படிங்கிற ரத்தத்தெல்லாம் உடைச்சி கொண்டு அரக்கருடைய தலையெல்லாம் எடுத்து அடுப்பு மாதிரி வச்சு அதில் ஒரு சட்டியை வச்சு இந்த ரத்தத்தை அதில் ஊற்றி உலையை வச்சு உலையில் தலையெல்லாம் போட்டு உடம்பெல்லாம் போட்டு கால்களை எல்லாம் விறகா போட்டு அதை எடுத்து சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி பூத வேதாளம் எல்லாம் பண்ணிச்சு. இதுகளுக்கு இடம் என்னென்னா பசி தாங்க முடியல. இந்த பசிக்கும் போது யாரு கொடுப்பா? பாடு சேர் யுத்தகலை மீதியிலே சுற்று நரி பாரு பேய் தூய்த்திட நினங்கள் ஊட்டிடுமேனார் வீரவாள் வகுப்பில் இவர் வீரபாபு தேவர் வாளினாலே அரக்கர்கள் தலையை பீத்து வெட்டி சுற்றுகின்ற நரிகளும் பேய்களும் மேலே பறக்கின்ற பருந்துகளும் போய் அந்த நினங்களையெல்லாம் எடுக்கும்போது அந்த நினம் கரெக்டாக கிடைக்கலையானோன்னு அந்த கத்தி போய் ஸ்பூன் மாதிரி எடுத்து கொண்டு போய் வெட்டி கொண்டு போய் இவர்கள் வாயில் ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுறதான் அந்த நிறைய அருணகிரிநாதர் மிக்க அழகாக பேசுகின்றார்கள். இந்த அருணகிரிநாதருடைய பாடலில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு பாடல் சொல்லும்போது இன்னொரு பாடல் விஷயத்தை அதுக்குள்ளே புகுத்தி எடுத்துடுவார். இந்த பாடலை சொல்லும்போது முருகன் கையில் இருக்கிற வேல் என்ன செஞ்சிச்சு, அந்த வேலை தொட்ட காவலன் தொட்ட மாத்திரத்திலே வேல் சென்று அரக்கர்கள் எல்லாம் அழித்து இவர்களுக்கு நமக்கெல்லாம் மோட்சத்தை கொடுத்து மறுபடியும் மீண்டும் எய்த பிற்பு கந்தன் கையில் மீண்டும் நின்ற வேல், அந்த வீரவேல் முருகன் கையில் திரும்பி நிற்கிறது. இது என்ன பண்ணிச்சுன்னா, அரக்கர்கள் ரத்தத்தை கொட்டி அந்த அரக்கர்கள் உடலாலே ஒரு காம்பவுண்ட் கட்டி அந்த ரத்தத்தை குளம் மாதிரி நிரப்பி இந்த வேலானது அந்த ரத்தத்தில் போய் குளித்து வெளியில் எழுந்து அது மட்டுமில்ல சந்தோஷப்படுகின்றதாம். அரக்கர்களையெல்லாம் முருகன் இப்படி கொண்டு குவிக்கிறானேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அந்த கழிப்பினாலே அந்த ரத்தத்தை எல்லாம் குடிக்கிறதா. நரசிம்ம அவதாரத்தில் சுவாமி எப்படி ஹிரண்யகசிபு கிழித்து அவனுடைய குடலை கிழித்து தலையில் போட்டு கொண்டிருக்கிறாரோ அந்த மாதிரி இந்த மாலையாட்டம் அந்த ரத்தத்தை நினங்களை எடுத்து போடுறது. இந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் மிக்க அழகாக அருணகிரிநாதர் வேல் வகுப்பிலே படுத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் வேல் பனைக்கை மிகப்பட கரட மதத்தவள கச்சக்கடவுள் பதத்திடு நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் பசித்து அலகைன பேய் பசித்து அலகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உரத்து உதிர நினத்தசைகள் புஷிக்க அருள் நேரும். இது என்ன பண்ணிச்சான், அந்த பேய்களுக்கெல்லாம் அருள் பண்ணிச்சான். பிச்சை எடுத்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்காதே உனக்கு நான் தரேன்னு சொல்லி அரக்கர்கள் உடலெல்லாம் கிழித்து அந்த மாம்சத்தை எல்லாம் எடுத்து வேல் கொண்டு போய்
அதை அந்த கரண்டியில் கொண்டு போய் வாயில் குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி அந்த கரண்டியில் எடுத்துகிட்டு வந்து ஒழித்து அவுணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரம் அருள் கொடுத்து தான் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனுக்கும் அரிதனுக்கும் நரர்தனுக்கும் ஒரு எடுக்கண் வினை சாடும் சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்ப அலை ஒழுக்குதடர் ஒழிப்பதன ஒளிப்பிறவை சூடும் துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முழுது அறக்களையும் எனக்கோர் துணையாதாகும் சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கு எழும் மரத்தை நிலை காணும் தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமுதி படைத்த விரல் படைத்த திரள் படைத்த இறை கழற்கு நிகராகும் தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பில் உணவழைப்பதென மலர்கமர கரத்தின் முனை விஜிர்க்கவரமாகும். இந்த அவர் கை வார்த்தையை கேட்காமலே கையிலிருந்து புறப்பட்டு போகுமா வேலு. அந்த அந்த எந்த தளத்தில் அசுரர்கள் இருக்கிறாரோ அதை கொண்டு போய் வெட்டி தனித்து வழி நடக்கும் எனக்கு இடத்தும் ஒரு வலத்தும் இரு விரத்தும் அடுத்து இரவு பகல் துணையதாகும். தளத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் தொடைனா மாலை. அந்த சிகப்பாக இருக்கக்கூடிய நிறங்களை எல்லாம் எடுத்து மாலையாக மாட்டிக்கிச்சு வேலு. மாலையாக மாட்டின்னு நிற்கிறதா நரசிம்மாவதாரம் மாதிரி. தளத்து வரும் தந்தைக்கு வருகின்ற அரக்கர் உடல், அரக்கர்களுடைய உடலை கொழுத்து வளர், அவங்க கொழுத்து போய் மாம்சம் பிச்சுக்கிட்டு வெளியில் வருது. அந்த வளர் பெருத்த குடல், பெரிய பெரிய குடல் இருக்குது. அந்த குடல் சிவத்த, அந்த குடலையெல்லாம் பிச்சு சிவத்த தொடை சிவந்த மாலையாக என நினைத்து கொண்டு சிகையில் தலையிலே விருப்பமோடு சூடும் வேல். திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்து உடையும் உடைப்படையை அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும். கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் குடிச்சு விட்டு வேல் அந்த கடலை காலி பண்ணி அந்த இடத்துல அரக்கர்களுடைய ரத்தத்தை எல்லாம் கொண்டு போய் ஊற்றி அதை நிறைத்து அதை மறுபடியும் உடைத்து விளையாடுமா. திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து, புனர்னா தண்ணி, கடித்து குடித்து புனர்லாம் தண்ணியெல்லாம் காய வச்சு கொடுத்து குடித்து உடையும் உடைப்படையை இங்கே உடைச்சி தண்ணியை வெளியில் போச்சோ அந்த உடைப்பை அடைச்சி மாம்சத்தெல்லாம் வச்சு அடைக்கிறாராம். அடைச்சி வேல் அடைக்கிறது உடைத்து உதிரம் நிறைத்து அதுலேயும் இந்த அரக்கர்களுடைய உதிரத்தெல்லாம் பெரிய பெரிய குளத்தில் நிறச்சி விளையாடுறதான் அந்த வேல். திசைக்கிரிய முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்கவர விசைந்து அதிர ஓடும். சினத்து அவுணர் எதிர்த்த ரணக்களத்தில் வெகு குறைத்ததைகள் சிரித்து எயிறு கடித்து விழித்து அலற மோதும். எயிறுனா பல்லு. சினத்து அவுணர்னா கோபம் கொண்ட அரக்கர்கள் எதிர்த்த ரணக்களத்தில் அவங்க எதிர்த்து வந்தாங்க. பூதகணத்தோட முருகனோட போர் எதிர்த்து வந்தாங்க. அந்த களம் வெறும் களம் இல்லை, ரணக்களம் ஆகிடுத்தான். அந்த போருக்கு இரத்தக்களம் ஆகிடுத்தான். ரணக்களத்தில் வெகு குறைத்தலைகள் நிறைய, வெகுனா அதிகமான, குறைத்தலைகள்னா கண்ணு போய் மூக்கு போய் கழுத்து போய் தலை போய் அந்த மாதிரி உடஞ்சி துண்டு துண்டாக இருக்க குறைத்தலைகள். அது என்ன பண்ணுறது தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கா, நம்ம ஜெயிக்க போகிறோம்னு நினச்சின்னு சிரிச்சுட்டு இருக்கான். அது நினைக்கிறதுக்குள்ளே எந்த சமயத்தில் வெட்டி போச்சு தெரியல, உயிர் இருக்கா உயிர் இல்லையா தெரியாமல் அது சிரித்த வாக்கிலே அப்படியே இருக்குது அந்த முகங்கள். சிரித்து ஏறு கடித்து விழித்தளர் மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலேன்னு சொல்கிறாரு. அந்த வேல் செய்கின்ற பராக்கிரமத்தை எல்லாம் இந்த பாடலில் சொல்லி ஷளத்துள் பிணிப்பட்டு இந்த வாழ்க்கையிலேருந்து என்னை காப்பாற்று, அசட்டு கிரியல் தவிக்கும் எந்த உலத்தில் பிரம்மத்தை நீ தவிர்ப்பாய் முருகா. அவனொரு உரத்து உதிர குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கிட்டு கழுதாட வேல் தொட்ட காவலனே அப்படிங்கிற பாடல் மிக்க சிறப்பான பாடல். வேல் வகுப்பு போல அப்படியே அந்த வேல் வகுப்பு எடுத்து சொல்லியிருக்கிற பாடல். இதை படித்தவங்களுக்கு எந்த பகையும் வராமல் நம்ம காப்பாற்றும் என்பது உண்மை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.